சினிமாவை காட்டிலும் சின்ன திரையில் ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்களை தான் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. இதனால தான் தொலைக்காட்சி நிறுவனங்கள் காலையிலிருந்து நைட்டு வர தொடர்ந்து பல சீரியல்களை ஒளிபரப்பிட்டு வராங்க. இதில் முதலிடத்துல சன் டிவி சீரியல் தான் இருக்குது. குடும்ப இல்லத்தரசிகளோட மனதை கவர்ந்த சன் டிவி பல ஹிட் சீரியல்களை ஒளிபரப்பிட்டு வருது. அந்த வகையில் இப்போ ஹிட் சீரியல் ஒன்றை முடிப்பதற்கான கதையை அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த சீரியல் ஒளிபரப்பாகி கிட்டத்தட்ட 775 எபிசோடு தாண்டி வெற்றி நட போட்டுட்டு வருது. தினமும் மதியம் 2 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர இலக்கியா சீரியல் தான். இந்த சீரியலோட கதை இப்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இதுவரை தன்னோட அம்மா யாருன்னு தெரியாம இருந்த கௌதமிற்கு ரேவதி தான் உண்மையான அம்மா என்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தபடியா தன்னுடைய அப்பா யாருன்னு ரேவதி அம்மாவிடம் கௌதம் கேள்வி கேட்கிறாரு. ஆனா ரேவதி அப்பா யாருன்ற உண்மையை சொல்லல. அப்படின்றதுனால கௌதம் ஜானு கிட்ட போய் கேட்கிறாரு. ரேவதி தான் என்னோட அம்மான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என்னோட அப்பா யாருன்னு ஜானு கிட்ட கேட்கிறாரு. ஆனா ஜானு மற்றும் பைரவிக்கு கௌதமோட அப்பா யாருன்றது தெரியாது. இருந்தாலும் கௌதம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி இலக்கியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வகையில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எஸ்எஸ்கே தான் கௌதமியோட அப்பான்ற உண்மை அனைவருக்குமே தெரிய வரப்போகுது. இதனை அடுத்து டிராமா போட்டு வர்ற அஞ்சலி கதையும் முடிவுக்கு கொண்டு வந்து நாடகத்தை முடிக்கிறதுக்கு சன் டிவி சேனல் தயாராயிருச்சு. இடையில கதை தடுமாறினாலும் இப்போ முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குது. இந்த நாடகத்தை முடிச்சுட்டு இதுக்கு பதிலாக சாந்தி நிலையம் என்ற சீரியலும் வரப்போகுதான்.